அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இவர் சொல்லும் தகவல்கள் மிக அதிர்ச்சிகரமாக இருக்கும். ஏனென்றால் அவர் ஏதாவது ஒரு செய்தி எடுத்து நமக்கு காண்பிப்பார். உதாரணமாக ஒரு மழை வந்த செய்தி எடுத்து காண்பித்தால் கண்டிப்பாக அன்று மழை வரும். அல்லது புயல் அழிந்து போனதாக ஒரு செய்தி இருக்கும். எப்போதோ ஒரு பழைய செய்தி இருக்கும். அது திடீர்னு எடுத்து நம்மளிடம் காமிப்பார். அப்படின்னா அது வரப்போகிறது என்று அர்த்தம். இப்படி நடந்தது, நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது, இது மூன்றும் சொல்லும் சக்தி அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் மகாலட்சுமியின் ஒரு ஆசீர்வாதம் பெற்ற சித்தராக இவரை கருதப்படுகிறார். அதனால் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய சித்தர்களில் இவர் முதன்மையாக படைத்தவர் இருக்கிறார். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் படைத்தால் இந்த சித்தரிடம் பார்த்தால் நிச்சயமாக கோடீஸ்வரர்களை உருவாக்கும் சக்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சித்தர் என்பதால் பரிபாஷைகளை பேசுவது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு புரியும் பாஷையில் சொல்கிறார். முழுக்க முழுக்க மகாலட்சுமி அம்சம் என்பதால் பணமழைக்கு பஞ்சமில்லை. இவரை பார்த்தாலே பணம் கொட்டும். அது மட்டும் இல்லாமல் இவர் அழைத்து செல்வதற்காக நிறைய விஐபிகள் காத்திருப்பார்களாம். அந்த விஐபிகள் காத்திருக்கும்போது நிறைய கார் வைத்து கொண்டு ஏதோ ஒரு ஷோரூமில் நிறைய கார்கள் நிறுத்தி வைத்திருப்பார்கள். அப்படி நிறைய கார்கள் அங்கே இருக்கும். தனக்கு ஏதாவது ஒரு கார் பிடித்தால் அதில் ஏறி அமர்ந்து கொள்வாராம். எங்கு போகிறார்கள், எவ்வளோ தூரம் போக சொல்கிறார், எதுவுமே தெரியாது. அந்த கார் அவர் செல்லும் வரை, அதாவது அவர் என்றால் போகும், எவ்வளோ தூரம் போகும் என்று அவருக்கும் தெரியாது. நில்லுனால் நிறுத்தி விடுவார்கள், திரும்ப கொண்டாந்து விட சொன்னால் விட்டு விடுவார்கள். அவ்வளோதான். இப்படி ஒரு முறை நமது காரில் ஏறி இறங்கி விட்டால் அவ்வளோதான். வாழ்க்கையில் நேரடியாக நமது வீட்டுக்கு மகாலட்சுமி அன்று முதல் வந்து விடுவாராம். அப்படி ஒரு சக்தியாம். இதற்காக கார்கள் பல BMW, பென்ஸு, மெர்சிடஸ் பென்ஸு, ரோல்ஸ் ராய்ஸ் என கார்களை வைத்து கொண்டு அனைவரும் காத்து கிடக்கிறார்கள். ஆனால் அவர் எந்த காரில் ஏற வேண்டும் என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு நேரடியாக ஆசீர்வாதம் செய்வதும், அவர்கள் குறைகளை கேட்டு பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி பரிகாரங்கள் சொல்வதும், அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கும் சம்பவங்களும் அங்கேயே நடக்கும். சரி, இந்த சித்தர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து விடுவோம். வேலூரில் தங்க கோயில், கோல்டன் டெம்பிள் என்று சொல்வார்கள். அந்த கோல்டன் டெம்பிளுக்கு அருகிலே இவர் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறது. அந்த பஸ் ஸ்டாப்பிலே இவர் அமர்ந்திருப்பார். ஸ்ரீபுரம், அதாவது வேலூரிலிருந்து தங்க கோயில் ஸ்ரீபுரம் என்று நீங்கள் கூகுள் டைப் செய்தால் வந்துவிடும். அந்த ஸ்ரீபுரம் பஸ் நிலையம், அதாவது அந்த கோல்டன் டெம்பிளுக்கு எதிரிலே, தங்க கோயிலுக்கு எதிரிலே ஒரு சிறிய பஸ் நிலையத்தில் அமர்ந்திருப்பார். இவரது பெயரை நீங்கள் சொன்னால் போதும், மிக தெளிவாக உங்களுக்கு இவர் இருக்கும் இடத்தை சொல்லிவிடுவார். இவரை வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்று சொல்வார்கள், ஸ்ரீபுரம் பாபா என்று சொல்வார்கள், அதே போல் ஓம் ஸ்ரீ பாபா என்று சொல்வார்கள். மூன்றும் ஒன்று தான். வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்றால் அனைவருக்கும் தெரியும், ஸ்ரீபுரம் பாபா என்றாலும் அனைவருக்கும் தெரியும். அதே போல் இரண்டும் அவர் பெயர்தான். எனவே இவர் இருக்கும் இடமே தங்க கோவில், பார்த்து கொள்ளுங்கள். இவர் மகாலட்சுமி அம்சம். எங்கே இருக்கிறார்? தங்க கோவில் அருகே இருக்கிறார். அப்போது தங்க கோயிலுக்கு எதிரில் இவர் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது. இவரை பார்த்துவிட்டு வந்தால் அவ்வளோதான், செல்வ செழிப்பு நமது வீட்டில் தாண்டவம் ஆடுவோம். அவ்வளவு செல்வாக்கும் வசதியும் பணமும் இவர் கொடுக்கும் சக்தி இருக்கிறதாம். இப்படி இவரை பல அமானுஷங்கள், பல ஜோதிடர்கள், பல பணக்காரர்கள், பல கோடீஸ்வரர்கள் சென்று இவரை ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். பலரும் பலவிதமான ஃபீட்பேக்கை கொடுக்கிறார்கள். இவரது தனி ஸ்டைல் என்னவென்றால், இவரது கார் பிரியராம். இவர் பொதுவாக சித்தர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள், நடந்து போவார்கள், இல்லை என்றால் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் இவருக்கு நிறைய கார்கள் நிற்குமாம். தனக்கு பிடித்த காரில் ஏறி செல்லும் அதிசயம் இவருக்கு உண்டு. அப்படி எந்த காரில் இவர் ஏறுகிறாரோ அந்த கார் கண்டிப்பாக அந்த காருக்குரிய உரிமையாளர் வீடு, செல்வம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை நடைபெறுமாம். எவ்வளோ தான் நீங்கள் கடைக்கோடியில் இருந்தாலும் கூட, வாழ்க்கையில் ₹1 கூட வசதி இல்லாமல், உணவு கூட இல்லாமல் இருந்தாலும் கூட சரி, படிப்படியாக மேலே ஒரு வருடத்துக்குள் மிகப்பெரிய செல்வந்தராக ஓரளவுக்கு 4 பேர் மத்தியில் கௌரவமாக வாழும் வாழ்க்கையை இவர் கொடுத்து விடுவார். அதே போல் நோய்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், தடைகள், தாமதங்கள், சுப காரியங்கள் என அனைத்திற்கும் வழிவகை செய்கிறார். இந்த பாபாவிடம் வேண்டுகொள்ளால் எல்லாவித பிரச்சனைக்குமே முடிவு இருக்கிறதாம்.
ஒருத்தருக்கு அப்ரண்டிஸ் கட்டி வந்திருந்தாம். அந்த கட்டிக்கு வந்து ஒரு 5 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களாம். இவரிடம் வந்து ஆசி வாங்க வந்திருக்கார்கள். உடனடியாக அந்த கட்டி ஸ்கேன் செய்யும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனவுடன் மருத்துவமனையில் சொல்லிவிட்டார்களாம், அறுவை சிகிச்சை தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என்று. ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அதே போல் கேன்சர் 1 என்ற அந்த டைப் 1 என்று சொல்வார்கள். அந்த டைப் 1 கேன்சருக்கு இவர்கள் போயிருக்கார்கள். அந்த இடத்தில் அந்த கேன்சர் 1க்கு கண்டிப்பாக அது மேலும் பரவாமல் இருக்க நிறைய மருத்துவர் இதையாக சொல்லியிருக்கார்கள். இவரிடம் வேண்டிக் கொண்டு திரும்ப ஒரு 3 மாதம் போன உடனே டாக்டர் போதும், நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்டால் போதும் என்று மாத்திரை சாப்பிட்டு நின்று விட்டதாம். இப்படி நோய்கள் தீர்ந்த கதைகளும், செல்வங்கள் அதிகரித்த கதைகளும், தொழிலதிபர்கள் உருவான கதையும் இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பாபாவுக்கு உண்டு. இவரை சென்று ஒரு முறை வணங்கள். வாழ்க்கையில் வளமோடு நலமோடு வளங்கள். நன்றி, வணக்கம்.